கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்த ஒரு டாப்பிக்கே ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணிட்டு எகைன் நம்ம நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நியூ டாபிக். ஆர்கானிக் காம்பவுண்ட் இஸ் டிவைடட் இன்டு மேஜர் பார்ட் இன் டூ டிவிஷன். ஒன் இஸ் alicyclic and then cyclic compound. Okay, yeah. So alicyclic compounds are divided into saturated and unsaturated. Okay, this is two main division. One is saturated, another one is unsaturated. நிறைவுற்றது நிறைவுறாதது. So it can easily identify the saturated compounds are always in single bond compounds. Okay, yeah. So unsaturated compound means these are all double bond and triple bond. Example for saturated compound is C2H6, ethane. Its name is ethane. Unsaturated compound is ethene and ethine. That is ENE. Just you noted the last three letters of these three words. This is the major group. Okay, alkane, alkene, alkyne. Okay, a hydrocarbon family is basically divided into three. That is, one is alkane, alkene, alkyne, ANE, ENE, and YNE. ANE compounds are always in single bond compounds. ENE compounds are always in double bond. Triple bond compounds are ethine, YNE. Okay, so this is the main. Okay, alkane and then alkene, alkyne, YNE. Okay. So, and then cyclic compounds are divided into two parts. One is carbocyclic, another one is heterocyclic. Carbocyclic compounds are only carbon atoms. Only these compounds are formed with the help of carbon atoms. One. Okay, it is divided into two parts. One is alicyclic and then another one is aromatic. Alicyclic and aromatic. Alicyclic compounds are, example, we saw the cyclobutane. So aromatic compounds are, example, ring-like structure. Okay, so aromatic compound example is benzene. Okay, heterocyclic compound means a ring containing carbon with other element. Carbon plus other element compounds are called as heterocyclic compounds. So this is the main pie chart. நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி ட்ரீ ஃபார்மேஷன்ல நம்ம என்ன பண்ணலாம், ரீகால் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன ஈஸியா அந்த டாபிக்கை திருப்பியும் ஞாபகப்படுத்தி பார்க்க முடியும். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது கரிம சேர்மங்கள்னா வளையம் இல்லாதது, வளையம் உள்ளது அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டா நம்ம பிரிக்கிறோம். இதுல நிறைவுற்றது, நிறைவுறாதது அப்படின்னு நம்ம திருப்பி ரெண்டா பிரிச்சுக்கலாம். இதுல நமக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தோம். கார்போசைக்ளிக் அண்ட் ஹெட்டிரோசைக்கிள்ஸ்னா கார்போ வளைய சேர்மங்கள், ஹெட்டிரோ வளைய சேர்மங்கள்னா பல் இணைய வளையம் சொல்லியிருக்கோம். எல்லாமே ஹெட்டிரோ அப்படின்னு சொல்லும் போது நிறைய கார்பனோட அதர் எலமெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி நமக்கு உருவாகிறது. இதுல அலிசைக்ளிக், அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் வளைய பியூட்டேன் பென்சீன் ரிங். ஓகே, சோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் நம்ம ஹைட்ரோ கார்பன்ஸ். ஹைட்ரோ கார்பன்ஸ்ல தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பேசிக்கா நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ்ல நம்ம பார்க்கறது தான் அல்கேன் அண்ட் தென் அல்கீன், அல்கைன் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ஸ். ஓகே, ஸோ அதுதான் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம பிரிக்கலாம், கார்பனும் ஹைட்ரஜனும் ஜாயிண்ட் ஆகி உருவாகக்கூடியது. கார்பன் பிளஸ் ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகி நமக்கு என்ன பண்ணும், புது காம்பவுண்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணும். ஸோ தட் காம்பவுண்ட்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் hydrocarbons. Carbon and then hydrogen join together form one compounds. ஸோ அதனால உருவாகக்கூடிய அந்த ஒரு காம்பவுண்ட்ஸ் எல்லாமே புது புது சேர்மங்களை நம்ம என்ன சொல்லுவோம், அந்த நம்ம ஹைட்ரோ கார்பன். கார்பனும் ஹைட்ரஜனும் இணைந்து நமக்கு உருவாகக்கூடிய சேர்மங்கள். கார்பன் அணுக்கள் நமக்கு என்ன ஆகும், எல்லாத்தோடையும் சேர்ந்து நமக்கு நிறைய சேர்மங்களை உருவாக்கி கொடுக்கும். ஹைட்ரோ கார்பனை தவிர நமக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல
பார்த்தா ஹைட்ரஜனுக்கு பதிலா நம்ம வேற என்னெல்லாம் சேர்ந்திருக்கோம் இல்லையா? ஆக்சிஜன், ஃப்ளூரின், நைட்ரஜன், இந்த மாதிரி பல வகையான அதர் நம்ம ஆட்டம்ஸ் அதோட நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? நிறைய புது புது காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும். பட் பேசிக்கா நம்ம இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ்ல பார்க்கும்போது இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? அல்கேன், அல்கீன், அல்கைன் அப்படிங்கிறது அதனுடைய டிவிஷன்ஸ் என்ன? ஆல்ரெடி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் லாஸ்ட் கிளாஸ்ல. இந்த அல்கேன், அல்கீன், அல்கைன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அந்த டேப்லர் காலத்தை நம்ம அழகா அந்த கான்செப்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும்? எந்த ஒரு ஃபார்முலா நமக்கு ஒரு மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டு அதனுடைய நேமை கேட்பாங்க. அது ஒரு மேண்டேட்டரி கொஸ்டின் இன் ஈச் அண்ட் எவ்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷன். ஒவ்வொரு பப்ளிக் எக்ஸாம்லயும் நம்ம கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அப்பெல்லாம் நமக்கு அந்த நேமிங் அதனுடைய ஐயூபேக் நேமோ அல்லது ஜெனரல் ஃபார்முலாவோ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் இது ஒரு பேசிக்கா நம்ம எடுத்துக்கலாம். அதெல்லாம் தான் நம்ம மீத்தேனா, ஈத்தேன், எத்தீன், எத்தைன் எப்படி நமக்கு ஃபார்ம் ஆகுது, கார்பன்ஸை கொண்டு நம்ம என்ன பண்றோம், அந்த நேமிங் ஃபார்முலா அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் இல்லையா? சோ அதுக்காக தான் இதை சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ்ல பாக்குறது அல்கேன் அப்படிங்கிற ஃபேமிலி. சோ அல்கேன் அப்படின்னு சொன்னா அல்கேன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அதனுடைய ஜெனரல் ஃபார்முலா அப்படின்னு சொன்னா ஹெட்டிங்ல மேலேயே கொடுத்திருப்பாங்க. CnH2n+2. CnH2n+2. இந்த ஒரு ஃபார்முலாவை வச்சுதான் அதுல இருக்கக்கூடியது. இது ஃபார்முலா அப்படின்னு சொல்றதை விட இந்த மாதிரியான ஒரு மெத்தட்ல தான் நமக்கு என்ன ஆகும்? அதுல இருக்கக்கூடிய எல்லா காம்பவுண்ட்ஸும் நம்மால ஃபார்ம் பண்ண முடியும். இதனுடைய ஜெனரல் ஃபார்முலா. கார்பனுக்கு நடுவுல என்ன சொல்லியிருக்கோம்? அல்கேன் அப்படின்னு சொன்னா சிங்கிள் பாண்ட். ஓகே, அதுதான் மெயினான ஒரு ஃபர்ஸ்ட் நமக்கு கான்செப்ட் அப்படின்னு சொன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் பிணைப்பு அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கும்னா ஒற்றை பிணைப்பாக இருக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒற்றை பிணைப்புல உருவாகக்கூடிய சேர்மங்கள் எல்லாவற்றிற்குமே என்ன பேரு? அல்கேன். அல்கேன்கள் அப்படின்னு சொன்னா என்னது? இதுல இருந்து உருவாகக்கூடியது ஒற்றை பிணைப்பு சேர்மங்கள் அப்படிங்கிறது தான் அல்கேன் சொல்லலாம். இதுல ஒவ்வொன்றுக்கும் என்னுடைய வேல்யூ அப்படிங்கறது நமக்கு கொடுத்திருப்பாங்க. என்னுடைய வேல்யூ 1 அப்படின்னு எதுல? அல்கேன் ஃபேமிலியில நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேயா? சோ அல்கேன் அப்படின்னு சொன்னா சிங்கிள் பாண்ட்ல இருக்கும். அதை எப்படி நம்ம உருவாக்கலாம்னா CnH2n+2 அப்படிங்கிற ஒரு இதுல நமக்கு என்ன பண்ணலாம்? ஃப்ரேம் பண்ணலாம். அதுல உருவாகக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அல்கீன். அல்கீன் அப்படின்னு சொல்லும்போது அதுல இருக்கக்கூடிய ஃபார்முலா CnH2n. CnH2n அப்படிங்கிறது தான் அல்கீன்ல நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸ்லயும் ஃபார்ம் ஆகக்கூடியது. இங்க இருக்கிறது டபுள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ். ஓகே, டபுள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் அல்கீன். அல்கீன்கள் அப்படின்னா நமக்கு எவ்வாறு உருவாகும்னா அதுல இருக்கக்கூடியது எல்லாமே இரட்டை பிணைப்பினால உருவாகக்கூடிய ஒரு சேர்மங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அல்கைன். Alkyne family is always in triple bond. Single bond, alkane, alkene, double bond, alkyne அப்படின்னு சொன்னா triple bond. இதனுடைய ஃபார்முலா CnH2n-2. CnH2n மைனஸ். ஸோ இங்க +2 ஆட் பண்றோம். இங்க CnH2n சிம்பிள். அல்கீன் ஃபேமிலிஸ் அல்கைன்ல உருவாகக்கூடிய காம்பவுண்ட்ஸ்னா CnH2n-2 அப்படிங்கிறதுல தான் நம்ம இதுல என்ன பண்ண போறோம்? அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸும் அதுல எத்தனை கார்பன் எத்தனை ஹைட்ரஜன் அதை எப்படி நம்ம என்ன பண்றோம்? வெரிஃபை பண்றோம் அப்படிங்கிறது தான். ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள், சோ இப்போ இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா? இதுல நமக்கு என்ன கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ஒன் இஸ் வாட் இஸ் ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படி சொன்னா கார்பன் ஹைட்ரஜன் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் அ காம்பவுண்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஹைட்ரோ கார்பன்ஸ். கார்பனும் ஹைட்ரஜனும் இணைந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அது ஒரு சிம்பிள் கொஸ்டின். அண்ட் தென் சிங்கிள் பாண்ட்
நமக்கு வந்து காம்பவுண்ட்ஸ் எதை சேர்ந்தது? அல்கேன் ஃபேமிலியா? அல்கேன் ஃபேமிலி காம்பவுண்ட்ஸ்ல என்ன பாண்டிங் நேச்சர்ல இருக்கும்? அல்கீன் ஃபேமிலில என்ன பாண்ட்ல இருக்கும்? அல்கைன்ல என்ன பாண்ட் இருக்கும்? ஓகே, திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம பாண்டை வச்சு கேனா கீனா கைனாங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நேமிங் ஃப்ரேம் பண்ணும்போது கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ அப்ப நேம் நமக்கு வந்து இந்த லெசன்லயே வரும். இப்போ ஒவ்வொன்றுக்குமே நம்ம எப்படி நேம் கண்டுபிடிக்கணும், எப்படி எல்லாம் அதனுடைய ஃபார்முலா வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் எதை கன்சிடர் பண்ணுவோம்? பாண்ட் அப்படிங்கிறத. அதை வச்சுதான் நம்ம எந்த ஃபேமிலி. அப்ப இதுல ஒரு ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் திஸ் பார்ட். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம அல்கேன் ஃபேமிலியில இந்த எப்படி நம்ம இந்த CnH2n+2 அப்படிங்கிறத அப்ளை பண்ண போறோம். ஒன் இஸ் மீத்தேன். மீத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட். CH4 is the formula of methane. மீத்தேன் அப்படிங்கிற சேர்மத்தினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு நமக்கு CH4 அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் C2H6 அப்படிங்கிறது ஈத்தேன். இந்த கார்பனிடைய அடிப்படையில தான் இதனுடைய நேம். மீத்தேனா, ஈத்தேனா, புரோப்பேனா, பியூட்டேனா, பென்டேனா. ஸோ 5 தான் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. C3H8 அனதர் ஒன் நேமிங் ஃபார்முலாக்கு நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜா மூவ் ஆகி தான் அடுத்ததுக்கு போறோம். இப்போ நம்ம இதுல என்ன பார்த்திருக்கோம்? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாண்டிங். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கார்பனுடைய எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் கார்பவுண்ட்ஸ். நம்ம என்ன பண்றோம்? மீத், ஈத், ப்ரொப் இப்படிங்கிற அந்த வேர்ட்ஸ் இந்த சிலபிள நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம பாண்டிங் அடிப்படையில என்ன ஃபேமிலி, கேனா கீனா கைனான்னு. அடுத்தது கார்பன் சிங்கிள் அப்படின்னா மீத்தேன், டபுள் கார்பன் இருந்தது அப்படின்னு சொன்னா ஈத்தேன் ஃபேமிலிஸ். புரோப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அதுல 3 கார்பன் இருக்கும். பியூட்டேன் அப்படின்னு சொன்னா தட் இஸ் 4 கார்பன்ஸ். 4 கார்பன்ஸ் கொண்டு நம்ம பார்க்கும்போது C4H10. ஸோ இதுதான் நம்ம பியூட்டேனுடைய ஃபார்முலா. லாஸ்ட் ஒன் ஃபிஃப்த் என்னதுக்கு? நமக்கு 5 கார்பன் பென்டேன், C5H12. நம்பர் ஆஃப் கார்பன் அப்படின்னு சொன்னா 5, ஹைட்ரஜன் அப்படின்னு சொன்னா 12. ஓகே, சோ இப்போ இதுல எப்படி நம்ம CnH2n, n is 1. அப்போ n-னுடைய வேல்யூ என்ன சொன்னோம்? 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதுல சொல்லியிருக்கோம்? அல்கேன் ஃபேமிலியில சொல்லியிருக்கோம். அல்கீன் சொன்னா 2, அண்ட் தென் அல்கைன் அப்படின்னு சொல்லும் போது அதுல நமக்கு வந்துட்டு 3 பிணைப்பு இருக்கு இல்லையா? சோ அதனுடைய வேல்யூ அப்படின்னு சொன்னா 3 வரும். சோ அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அந்த வேல்யூஸ் அதுல நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்னுடைய வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம்? 1 அப்படின்னு சொல்லும் பொழுது 1 2 3 ஃபார்ம் ஆகும். அப்போ C1 அண்ட் தென் 2 into 2. ஸோ 2 into 2 அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன வரும்? இந்த இடத்துல CH4 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா இல்லைங்களா? அப்போ இந்த n-னுடைய ஃபார்முலா என்னது? நமக்கு 1 அப்படிங்கும் போது கார்பன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஹைட்ரஜன் போது 2 into 2 நம்ம பிரிச்சுக்கலாம். 2n plus 2. அப்ப என்ன மாதிரி இருக்கும் நமக்கு? அதனுடைய வேல்யூங்கிறது 2 into 2 4 அப்படின்னு. So C2H6 அப்படின்னு சொல்லும் பொழுது ஹியர் C1, C-னுடைய வேல்யூ 1 அப்படிங்கும் போது C1 2 into 2 அப்படின்னு சொன்னா இங்க என்ன வரும்? 1-னுடைய வேல்யூ, n-னுடைய வேல்யூ சாரி 1. அப்போ இதுவும் 2, இதுவும் 2. அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ கார்பன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம்? CN அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? C-னுடைய வேல்யூ என்னது? அப்ப 1 தான். n அப்படிங்கச்சே இதனுடைய வேல்யூ 1. H4 அப்படின்னு இருக்கு. அப்ப H கூட என்ன சொல்லியிருக்கோம்? 2n plus 2 அப்படின்னு இருக்கு. ஹியர் நமக்கு 1 தான் வேல்யூ அப்படிங்கும் போது என்ன ஆகும்? அதுவும் 2 தான் இல்லையா? 1 அப்படிங்கும் போது 2, 1 plus 1 2 plus 2 அப்படிங்கும் போது நமக்கு என்ன ஆகும்? 2 into 2 அப்படின்னு சொல்லுவோம். 2 plus 2 சாரி. அப்போ 2 plus 2 4, CH4 அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் C2, 2 கார்பன் அப்ப இருக்கு இல்லையா? அப்ப n அப்படின்னு சொல்லும் போது 2 கார்பன் சொல்லும் போது நமக்கு n-னுடைய வேல்யூ என்னது? 2. இப்போ 1 அப்படின்னு சொல்லும் போது 2 கார்பன்னா C2 அப்படின்னு வரும். அண்ட் தென் 2 into 2 into அப்ப 2n அப்படின்னு சொன்னா 2 into 2
பிளஸ் டூ. அப்ப என்ன வருது நமக்கு? 2 2s are 4 plus 2 6. இந்த 6 அப்படிங்கிற கவுண்டிங்க்கு தான் இந்த நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றோம். புரியுதுங்களா? சோ இங்க இருக்கக்கூடிய 4 அப்படிங்கிறதுக்கும் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். சோ என்னுடைய வேல்யூ வச்சுதான் இந்த நமக்கு எப்படி இதுல கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது சிஎன் அப்படின்னு சொல்லும்பொழுது கார்பனுக்கு என்ன இருக்கு இப்போ? நெக்ஸ்ட் C3 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. என்னுடைய வேல்யூ 1. ஸோ C3 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் 2 into 4. அப்ப எத்தனை நமக்கு வந்து இருக்கு? 4 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப 2 into 4 பிளஸ் 2 அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன ஆகுது? அடுத்த ஒரு என்னது டூ இன்டூ த்ரீ இன்டூ சிக்ஸ், சாரி, 3 into 2 plus 2. அப்ப 3 into 2 6 plus 2 8 அப்படிங்கிறது தான். அப்ப C3H8 இது கார்பனினுடைய வேல்யூவை நம்ம இப்படிதான் கவுண்ட் பண்ணலாம். அண்ட் தென் C4H10 அப்படின்னு சொன்னா 2 into 4 into 2. ஓகே, 2 into 4 plus 2. 2 4s are 8 and then plus 2 10. C4 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்னுடைய வேல்யூ C4, இது Hனுடைய வேல்யூ. C5H12 அப்படின்னு சொன்னா C நமக்கு என்ன வேல்யூ? 5 கார்பன் ஆட்டம்ஸ். என்னுடைய வேல்யூ ஒண்ணுங்களா? 2 into 5 plus 2. So 2 5s are 10. And then நான் 2 into 2 அப்படி நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஈஸியா 2 into 5 plus 2 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்னுடைய வேல்யூவை நம்ம 1 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்றோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் கார்பன் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, நமக்கு ஹைட்ரஜன் என்ன, எவ்வளோ நம்ம இதுல ஜாயின் பண்றோம், எப்படி இந்த C3H8 அப்படிங்கிறது வந்திருக்கு, C4H10 அப்படின்னு வந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பேசிக் ஈஸியா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் CnH2n plus 2 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, கார்பன் என்னுடைய வேல்யூ 1 அப்படின்னு சொன்னா C1 வரும். H2n plus 2 அப்படிங்கும் போது நமக்கு என்ன இருக்கு? 2n. இந்த இடத்துல நமக்கு என்ன என்ன இருக்கு? 4 தான் ஹைட்ரஜன். அது எப்படி வந்திருக்குன்னா 2n plus 2 2 plus 2 வரும். அண்ட் தென் C2 கார்பனுடைய நம்பர்ஸ் நமக்கு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதனுடைய வேல்யூவும் ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். C3H8 இந்த ஹைட்ரஜன் நம்பர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அண்டர்ஸ்டாண்ட்? அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது அல்கீன் ஃபேமிலி. அல்கீன் ஃபேமிலி அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய என்னுடைய வேல்யூவை தான் நம்ம டிபெண்ட் பண்ணி பண்றோம். ஓகே, அல்கீனா CnH2n. CnH2n அப்படிங்கிறது தான் அதுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூ. ஸோ அதுல நம்ம அதை விட இது கொஞ்சம் ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும்? அதை மேக் பண்ண முடியும். C2 2 into 2 அப்படிங்கிற மாதிரி இதுல அடிஷன் கிடையாது, ஒன்லி மல்டிப்ளிகேஷன். 2n அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்? நமக்கு மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான் வரும். இதுல வரக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்? எத்தீன், புரோப்பீன் அண்ட் தென் பியூட்டீன், பென்டீன். இதுல ஒரு கார்பன் கிடையாது. சோ இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஆகுது? கார்பன் அப்படிங்கிறது 2 கார்பன்ல தான் நமக்கு அல்கீன் ஃபேமிலிலையும் அல்கைன் ஃபேமிலிலையும் நமக்கு என்ன ஆயிருக்கு? காம்பவுண்ட்ஸ் உருவாயிருக்கு. ஓகே, சோ எத்தீன் அப்படிங்கிறது தான் இதுல நமக்கு 2 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். அண்ட் தென் புரோப்பீன், பியூட்டீன், பென்டீன். ஸோ இப்படிதான் நமக்கு இதுல 4 காம்பவுண்ட் மட்டும்தான் நமக்கு ஃப்ரேம் ஆயிருக்கு. C2, C3, C4, C5 கார்பன் ஆட்டம்ஸ் அப்படிங்கும்போது கார்பனை வச்சு நம்ம இதுல ஃப்ரேம் பண்ணலாம். அப்ப C3 நமக்கு H4, ஃபர்ஸ்ட் C2 H4, C3 H6, H8 and then H10. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு என்ன ஆயிருக்கு? இதனுடைய ஃபார்முலாஸ் அப்படிங்கறத நம்ம மேக் பண்ணிருக்கோம். ஓகே, எத்தீனுடைய ஃபார்முலா C2H4 அப்படிங்கிறது தான் எத்தீனுடைய ஃபார்முலா. இதுல நம்ம எப்படி மேக் பண்ணோம்? CnH2n அப்படிங்கிறது தான் இதுல இருக்கு இல்லையா? அப்ப Cனுடைய நமக்கு n வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. n அப்படிங்கிறது நமக்கு என்னது? 1 அப்படிங்கிற
வேல்யூ வந்து அல்கேன் ஃபேமிலியில, அல்கீன் ஃபேமிலியில நமக்கு இருக்கிறது என்னுடைய வேல்யூ 2 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்ப C2 2 இன்டு 2 C2 2 இன்டு 2 H2n அப்படின்னு சொன்னா 2 இங்க எழுதிக்கிறோம். என்னுடைய வேல்யூ என்னது நமக்கு 2. அப்ப 2 இன்டு 2 அப்படின்னு சொல்லும்போது 2 இன்டு 2 H4 C2H4. ஓகே, சோ கார்பனுடைய வேல்யூ நமக்கு என்ன இருக்கு, ஒண்ணுதான். அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அதுல C2 அப்படின்னு வருது, C2H2 இன்டு 2. அண்ட் தென் C3H6 அப்படிங்கிறது புரோப்பீனுக்கு உண்டானது. C3 2 இன்டு 3 C3 2 into 3. அப்ப 2 3s are 6 அப்படிங்கிறது தான் here. And then C4. அப்போ 2 into 4 அப்படின்னு நம்ம ஈஸியா, இப்போ நம்ம செகண்ட் ஃபார்முலா இதுல பொறுத்த வரைக்கும் நம்ம என்னால என்ன பண்ண முடியும், ஈஸியா நம்மள இதுல வந்து 2 into 4 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். C5 2 into 5. அப்ப 2 5s are 10, 2 4s are 8. அப்ப எப்படி நமக்கு ஹைட்ரஜனும் அடுத்தது கார்பனும் எத்தனை அணுக்களால ஒன்னொன்னு உருவாயிருக்கு, அதை எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன். இது நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே மிஸ்டேக் இல்லாம நம்மளால எழுத முடியும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அல்கைன் ஃபேமிலி. Third one, alkyne family. அல்கைன் ஃபேமிலி அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பாண்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ட்ரிபிள் பாண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டியது என்ன பிணைப்பால இருக்கும் அப்படின்னு சொன்னா முப்பிணைப்புனால உருவாயிருக்கக்கூடிய சேர்மங்கள். இதுல நம்ம ஃபர்ஸ்டா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, இதுலயும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கார்பன்ல நமக்கு காம்பவுண்ட் ஃப்ரேம் ஆகாது, 2 3 4 5 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதனுடைய ஃபார்முலா CnH2n -2. CnH2n -2 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபார்முலா. ஓகே, சோ எப்படி இதுல காம்பவுண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கணும், YnE இத்தைன். இதுதான் நமக்கு 2 கார்பன்னால உருவாகக்கூடியது. புரோபைன். And then next one is butane, pentane. ஸோ இந்த ஐன் அப்படிங்கிற சவுண்டோட நமக்கு முடியக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாமே என்ன ஃபேமிலி, அல்கைன் ஃபேமிலி இன் ஹைட்ரோகார்பன்ஸ். ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிறது பெரிய ஒரு ஹெட்டிங். அதுல வரக்கூடிய சப் ஹெட்டிங் மெயினா அந்த கேன் கீன் கைன். அதுல நம்ம ஒய்என்இ சவுண்டோட இருக்கும் பொழுது அதை நம்ம என்ன சொல்லுவோம், அல்கைன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். C2H2 C2H2 அப்படிங்கிறது தான் இத்தைனுடைய ஃபார்முலா. அண்ட் தென் C3 நமக்கு H6 C3 ஒவ்வொன்றுமே நமக்கு இது மைனஸ்ல இருக்கு இல்லையா, அப்போ நமக்கு ஹைட்ரஜனுடைய நம்பர் அப்படிங்கறது அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கம்மியாகும். C2H2னா இத்தைன்ல, C3H4 இது நமக்கு புரோபைன்ல இருக்கக்கூடியது. அண்ட் தென் C4H6 C5H8 இதுல நமக்கு 10 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வராது. ஹைட்ரஜனுடைய நம்பர் லெஸ் ஆகும். வை? பிகாஸ் இங்க நமக்கு என்ன இருக்கு, மைனஸ் சைன். சோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், இதுல நமக்கு ஃபார்முலாஸ் நம்ம இதுல கிரியேட் பண்ணணும். ஏன்னா நம்ம பிளஸ் அப்படிங்கும் போது நமக்கு ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது, இதை கரெக்டா ஃப்ரேம் பண்ண முடிஞ்சது. கார்பன் அப்படின்னு சொல்லும்போது கார்பனுடைய வேல்யூ நமக்கு வந்து C2 அப்படின்னு இருக்கு. 2n -2 அப்படின்னு சொன்னா 2 2s are 4 and then -2. So C2 2 2s are 4 -2. 2 2s are அப்படின்னு சொன்னா நமக்கு என்னது 4. 4ல நமக்கு -2 அப்படின்னு போயிடுதுன்னு சொன்னா என்ன ஆகும், ஹைட்ரஜன் அப்படிங்கும்போது C2H2 தான் ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? சோ C2H2 அப்படின்னு சொன்னா இதுல என்ன ஃபார்முலாங்கிறது CnH2n -2 இல்லையா? CnH2n -2 போது C2H2 கார்பன் 2 ஹைட்ரஜன் போது 2n 2 into 2 -2. So 2 2s are 4. 4 -2 அப்படின்னு சொன்னா
2. அப்ப 4 minus 2 equal to 2ன்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன ஆகுது? C2H2. நெக்ஸ்ட் ஒன் சேம் மெத்தட். C3 நமக்கு H4 அப்படின்னு வரும்போது 2 3 minus 2 C3 2 into 3 minus 2. 2 3s are 6. 6 minus 2 equal to 4. So C3H4 அப்படிங்கிற ஃபார்முலா. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த n பொறுத்து நம்ம என்ன ஆகும்? 2n minus 2 அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் தென் C4 2 into 4 minus 2. 2 into 4 அப்படின்னா 8. 8 minus 2 equal to 6. Pentine C5 2 into 5 minus 2. 2 5s are 10. 10 minus 2 equal to 8. So, in this manner, this formulas are attained. நம்மளால இந்த formulas இந்த மாதிரியான ஒரு மெத்தட்ல தான் என்ன பண்ணிருக்கோம்? இதை கொண்டு வந்திருக்கோம். So, and then general properties of hydrocarbons. Properties அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு தனித்தனியானது physical properties and then நமக்கு ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய ஜெனரல் நேச்சர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன? அதனுடைய நேச்சர் கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து உருவாகக்கூடிய காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணினோம்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் இல்லையா? அடுத்தது அதுல எவ்வாறு நமக்கு பாண்டிங்ல அதை 3 டிவிஷனா பிரிக்கிறோம். அல்கேன், அல்கீன், அல்கைன் அப்படிங்கிற ஃபேமிலின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போறது இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அல்லது கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ லோயர் ஹைட்ரோ கார்பன் கேசஸ் எல்லாம் ரூம் டெம்பரேச்சர்ல எப்படி இருக்கும் நமக்கு? அது ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஸ்டேட்ஸ் சொன்னா என்னது? என்ன ஸ்டேட் எந்த நிலையில இருக்குன்னா குறைந்த கார்பன் இருக்கிறது எல்லாமே எப்படி இருக்கும்னு கேட்டா அது கேசஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டேட். ஸ்டேட் அப்படின்னு சொன்னா லோவர் டெம்பரேச்சர்ல இட் இஸ் இன் கேஷியஸ் ஸ்டேட்ஸ், எல்லாமே வாயு நிலையில் இருக்கும். சரிங்களா? அதற்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்திருக்கோம். மீத்தேன், ஈத்தேன். These two are the example of gases. So carbon number is 1 and 2. 1 carbon compound na methane, 2 carbon means ethane. அப்ப இது ரெண்டுமே என்னது? gaseous state அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொன்னா there is no நமக்கு வந்து டேஸ்டும் இருக்காது, டேஸ்ட்லெஸ் அண்ட் தென் கலர்லெஸ், நிறமும் இருக்காது மனமும் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்ல இருக்கிறது தான் ஹைட்ரோகார்பன்ஸ். அண்ட் தென் நமக்கு நெக்ஸ்ட் ஒன் கார்பனினுடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது அதனுடைய பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். கார்பன் நம்பர்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு, என்ன ஆகும் நமக்கு? அதனுடைய பாய்லிங் பாயிண்ட் ஆல்சோ இன்க்ரீஸ்ட். வெப்பநிலை அப்படிங்கிறது நமக்கு கொதிநிலை அப்படிங்கிறது என்ன ஆகும்? நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். எப்பொழுது? கார்பனுடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அதனுடைய பாய்லிங் பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் நமக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுறது எப்படி இருக்கும்னா ஹோமோலோகஸ் சீரியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹோமோலோகஸ் சீரியஸ் அப்படின்னு சொன்னா நமக்கு கார்பன் அப்படின்னு சொன்னா மீதி அல்கேன், அல்கைன்னா அதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறதும் கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்? நமக்கு மற்ற ஹைட்ரோ கார்பனோட கம்பேர் பண்ணும்போது அல்கேன் நம்ம பார்த்த அந்த செகண்ட் ஃபேமிலி பார்த்தோம் இல்லையா, அது மற்ற எதோடையும் ஈஸியா நம்மளால ரியாக்ட் பண்ணாது. ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடையும் நமக்கு வந்து வாட்டர் ஆக்சிஜனோட நமக்கு ரியாக்ட் பண்ணுதுன்னு சொன்னா கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டர் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய ஒரு ஜெனரல் நேச்சர், அதுதான் அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்கீன்ல நமக்கு வந்து அல்கைன் ஃபேமிலியில ட்ரிபிள் பாண்ட்ஸ் இருக்கிறதுனால அது எப்படி இருக்கும்? அதிகமான ரியாக்ஷனோட இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சோ இந்த ஜெனரலான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்னது? நம்ம பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து சாதாரணமா ஹைட்ரோ கார்பனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜெனரல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். பிசிக்கல் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம கெமிக்கல்ஸையும் சேர்த்து தான் சொல்றோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொன்னா ஜெனரலா இது என்ன ஆகும்? நமக்கு வந்து வாட்டர்ல கண்டிப்பா டிசால்வ் ஆகாது, தண்ணியில கரையவே கரையாது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சால்யபிள் ஆர் நமக்கு இன்சால்யபிள், தண்ணியில கரையாத ஒரு இருக்கக்கூடிய நேச்சர் சொல்லலாம். நமக்கு ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடியது எல்லாமே ஈஸியா நல்லா ரியாக்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அல்கீனும் அல்கைனும் நமக்கு என்ன ஆகும்?
சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லையா, சிங்கிள் பாண்ட் அண்ட் தென் நமக்கு டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் அப்படிங்கிறது இல்லையா, நிறைவுறாத சேர்மங்கள் அப்படின்னு சொல்லும் போது அல்கைனும் நமக்கு நிறைவுறாத சேர்மங்கள் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடியது. அன்சாச்சுரேட்டட், சாச்சுரேட்டட் அப்படின்னு சொன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் தான் அல்கேன் ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஜெனரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் அதுல ஒரு டெஸ்ட் பார்த்திருக்கோம் இல்லையா, இந்த சாச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடா அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு டெஸ்ட், அதுல நம்ம டெஸ்ட் டியூப் எடுத்து நம்ம என்ன சொல்யூஷன் நம்ம அதுல எடுத்துக்கிறோமோ அந்த சொல்யூஷனை நம்ம எடுத்துட்டு புரோமின் வாட்டர் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் இருக்கு. இப்போ டெஸ்ட் ஆஃப் சாச்சுரேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். டெஸ்ட் ஆஃப் சாச்சுரேட்டட் ஆர் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் அப்படிங்கிறதுக்கு தான் சாச்சுரேட்டட் ஆர் அன்சாச்சுரேட்டட். ஸோ சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் ஆர் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டானது தான் நம்ம முக்கியமான ஒரு டெஸ்ட், அதுதான் புரோமின் வாட்டர் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த புரோமின் வாட்டர் டெஸ்ட் தான் ஈஸியா நமக்கு இந்த கேனா கீனா கைனா என்ன அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணணும். அல்கீனோ என்ன ஆகும், புரோமினோட நம்ம அதோட மிக்ஸ் பண்ணும் பொழுது எவ்வாறு அது ரியாக்ட் பண்ணுது, டீகலரைஸ் ஆகுதா ஆகலையா. புரோமின் வாட்டரை என்ன பண்றோம், நம்ம டெஸ்ட் டியூப்ல எடுத்து நம்ம அதுல ஆட் பண்ணும்போது அல்கேன் என்ன ஆகும், அல்கீன் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான சிமுலேஷன் தான் நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். சோ என்ன நமக்கு தேவை, ஆக்சுவலா புரோமின் வாட்டர். இந்த டெஸ்ட்டுக்கு பேரே என்னது, புரோமின் வாட்டர். இதுதான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய புரோமின் வாட்டர் சொல்லலாம். 2 டெஸ்ட் டியூப் கொடுத்திருக்காங்க, சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் அப்படின்னு கொடுத்திருக்கு இல்லையா, நிறைவுற்றது நிறைவுறாதது என்னன்னு. இப்போ நம்ம சாச்சுரேஷனா அன்சாச்சுரேஷனா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அன்சாச்சுரேஷன் டெஸ்ட் என்ன நமக்கு சொல்யூஷனா, புரோமின் வாட்டர் டெஸ்ட். ஸோ இதுக்கே 2 வகையா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம புரோமின் வாட்டர் டெஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ புரோமின் வாட்டர் 2 டெஸ்ட் டியூப்ல நமக்கு ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்திருக்காங்க, நேம் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல நம்ம என்ன பண்றோம், புரோமின் வாட்டரை ஆட் பண்றோம். ஸோ புரோமின் வாட்டரை ஆட் பண்ணிட்டு அது என்ன பண்ணணும், நல்லா டிசால்வ் ஆகணும் இல்லையா. டிசால்வ் ஆகணும் அப்படிங்கிறதுனால அது என்ன பண்ண போறோம், ஷேக் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் த இன்ஃபரன்ஸ் ஆஃப் திஸ் டெஸ்ட். Saturated compounds do not decolorize the red brown color of bromine water. என்ன ஆகல, decolorize ஆகல. So this is confirmed saturated. This is one of the important test in your laboratory. நமக்கு practical examலாம் இந்த saturation unsaturation அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு டெஸ்ட் முக்கியமானது, ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ டெஸ்ட் டியூப் பில நான் என்ன பண்ணிருக்கேன், புரோமின் வாட்டரை ஆட் பண்ணிட்டு அதை என்ன பண்றேன், நல்லா ஷேக் பண்றேன். சோ see the test tube, wow, the color is decolorize. என்ன ஆயிடுது, கலரே இல்ல, வெள்ளை கலரா மாறிடுது. So this is the result of this. When bromine water reacts with the unsaturated compounds such as alkene or alkyne, bromine will react with alkane to produce dibromoalkane and alkane to produce the tetrabromoalkane. So in the reason this reaction occurs, the molecular bromine is consumed, the characteristics dark red brown color is disappear. This is the inference of this test. So நமக்கு saturated unsaturated நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த bromine water test நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So இந்த bromine water test இதுவும் one of the question, saturation or unsaturation, how can we find out, that means bromine water test. அதுவும் நம்ம ஒரு டெஸ்டா நம்ம இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா நம்ம எடுத்துக்கலாம். And then next one, the same unsaturation. Next one is பேயர். சோ இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, பேயர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அல்கலைன் KMnO4 பொட்டாசியம் பர்மாங்கனேட் அப்படிங்கிற சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க. நவ் ஐ ஆட் சம் பொட்டாசியம் பர்மாங்கனேட் in the saturated compound. This is the right color of potassium permanganate. Potassium permanganate solution is always in this color. இந்த மாதிரியான ஒரு வாடாமல்லி கலர்னு சொல்லுவோம் இல்லையா, பிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கலர்ல தான். So now I'm going to shake the test tube. So decolorize ஆகுதா ஆகலையா அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம், டெஸ்ட் பண்றோம். This is the inference. So saturated compounds do not decolorize the pink color potassium permanganate. So potassium permanganate நமக்கு saturated compoundல ஆட் பண்ணினோம்னா அது என்ன ஆகல, கலர் மாறவில்லை. செகண்ட் ஒன், unsaturated compoundல potassium permanganate solution ஆட் பண்றேன், the color was came though
நமக்கு இந்த கலர் கிடைச்சிடுது. when I shake the test tube, the color is decolorized. The same white color was came. So when KMnO4 reacts with unsaturated compounds such as alkene or alkyne, oxidize the carbon to carbon double bond compound இல்லையா, நம்ம பார்த்த கீன் கைன் எல்லாம். So double bond given the alkaloids, and then carbon carbon triple bond given the carboxylic acids. So அதனால பிங்க் கலர் என்ன ஆகுது, நமக்கு destroy the reaction and brown precipitate MnO2 produced. கீழே என்ன ஆகுது, நமக்கு ஒரு precipitate வீழ்படிவு அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, so with this help of simulation we can easily understand the bromine test, is it? Okay, so உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கிளாரிஃபை பண்ணுங்க, ஆர் அதர்வைஸ் ஜஸ்ட் யூ கோ அண்ட் read all the portion. Is there any doubts? Just you ask in this class. Okay, thank you students. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.